இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஸ்திரீ இரத்தத்தை குடித்திருந்தால் இந்த 2 சூப்பர் பவர் இஸ் கோயிங் டு எமர்ஜ், அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 17:3 அந்த ஸ்திரீயை பற்றி எழுதியிருக்கிறது. நம்ம பார்க்குறோம், இங்கே எழும்பி வருகிற அந்த மிருகத்தை குறித்து இதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அதுவும் இல்லாமல் அதனுடைய கூட்டங்கள். ஸோ வெளிப்படுத்தல் 17:3-6 நம்ம பார்க்கும்போது, ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளும் 10 கொம்புகளையும் உடையது தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்திலங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதையும் கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஹல்லேலூயா. இங்கே இந்த வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, ஸ்திரீ சிவப்பு இரத்தம் நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேல் அமர்ந்திருக்கிறாள். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்திரீ ஏறி இருக்கிற, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த மிருகம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். மிருகம்னா அந்த 8வது ராஜா, கடைசி கால ராஜாவை குறிக்கிறது. அந்த 8வது ராஜா மீது 8வது இல்லை, மற்ற நம்ம பார்க்குறது என்னென்னா, முதல்லேருந்து எழும்பின அந்த ஆட்சிகளெல்லாம் அதில் இணைக்கப்பட்டிருக்குது. அந்த மிருகத்தின் ஒவ்வொரு ரகசியம் நமக்கு தெரிய வரும். அந்த மிருகம் 8வது ராஜாவையும் குறிக்கிறது. மற்ற அனைத்து வல்லரசு ராஜ்யங்கள், சாம்ராஜ்யங்கள், பூமியிலிருந்து எழும்பின அந்த ராஜ்யங்களை குறிக்கிறது. அதுதான் நம்ம பார்க்குறோம். அந்த மிருகத்திற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 தலைகளும் 10 கொம்புகளும் அந்த கடைசி ராஜ்யத்தின் அறிகுறியாக இருக்கிறது. ஸோ நம்ம பார்க்குறோம், இந்த ஸ்திரீ அந்த மிருகத்தின் மீது ஏறி அமர்ந்திருக்கிறாள். அதுவும் இரத்தத்தை குடித்திருக்கிறாள். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்திரீ என்ன என்று யோவான் ஆச்சரியப்படும் போது தேவதூதன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இது ஒரு ஸ்திரீ என்றால் ஒரு பெரிய நகரம். அந்த நகரம் என்று சொன்னால் இந்த பெரிய சிட்டி which is going to rule on the nation at the end time. ஸோ இது கடைசி காலத்துக்குள்ளது குறிக்கிறது. கடைசி காலத்தில் எழும்ப போகிற இந்த ராஜ்யத்தை குறித்து குறிக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த யோவான் இந்த தரிசனத்தை இன்னும் ஆழமாக அவர் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 17:10 சொல்லப்பட்டிருக்குது, அவைகள் 7 ராஜாக்களாம். பார்த்தீங்களா? இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவை இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்சம் காலம் தரித்திருக்க வேண்டும். இப்போது இந்த 7 தலையை பற்றி தான் அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். 5 பேர் இருந்தாங்க, 5 தலை, 5 பேர் விழுந்தார்கள் அப்படின்னா 5 ராஜ்யங்கள் கடந்து விட்டன. 6வது ஒருவன் இருக்கிறான். அப்போது அவங்க இருந்த காலகட்டத்தில் ரோமானிய சாம்ராஜ்யம். ஆனால் இன்னும் 6வது வரவில்லை. 7வது வந்தது. 7வதும் அது 7வதுலேருந்து வர்றது தான் 8வது ராஜா என்று சொல்லியிருந்தால், இருந்ததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். இப்போ இந்த 8வது ராஜாவை குறித்து தான் இங்கே முக்கியமாக எழுதப்பட்டிருக்கு. எப்படின்னா, அவன் இருந்தவனும் வரப்போகிறான், இருந்தவனும் இருந்ததுமாகிய மிருகம் வரப்போகிறவனும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்து, அவன் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறான் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. 12வது வசனத்தில், நீங்கள் கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். ஸோ இந்த 10 ராஜாக்கள்னால் 10 அலைஸ். அப்போ 10 பேர் இவங்க கூட ஒப்பந்தம் பண்ணுவாங்க. 10 ராஜாக்கள் வெவ்வேறு தேசமாக இருக்கலாம், இல்லை அவங்க கூட ஐக்கியம் கொண்ட அந்த தேசங்களின் ராஜாக்கள் 10 பேர் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்க இவனுடனே கூட இந்த அந்திகிறிஸ்து, இந்த மிருகத்தின் கூட சேர்ந்து, இந்த ஆன்டிகிரைஸ்ட் நம்ம சொல்கிறோம், இவங்க கூட சேர்ந்து ஆளுகை செய்வார்கள். ஸோ அதுதான் அதுக்கு விளக்கத்தை யோவானுக்கு
தேவதூதர் தெரியப்படுத்துகிறார். இப்போது நம்ம இந்த ராஜாக்களை நம்ம குறித்து பார்க்கும்போது தானியேல் வந்து இதை குறித்து ஒரு சொப்னம் ஏற்கனவே கண்டிருக்கிறாரு. இதுக்குள்ள விளக்கமும் சொல்லியிருக்கிறாரு. நம்ம பார்க்கும்போது தானியேல் 2:32 இருந்து 33 வரை நம்ம பார்க்கும்போது அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பு அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்களும் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. இப்போ எப்படி பார்க்குறாருன்னா, நெபுகத்நேசர் ராஜா கண்ட சொப்னம். ஸோ அந்த சொப்னத்தின் விளக்கத்தை இவர் கொடுக்கும்போது அங்கே சொல்கிறது தலை எதை குறிக்குதுன்னா பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்குது. அப்போது தலை வந்து எப்படி இருக்குன்னா சுத்த பொண்ணாக இருக்கிறது. சுத்த பொண்ணாக அவர் பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் அடுத்த ராஜ்யத்தை அவர் பார்க்குறாரு. எதை குறிக்குதுன்னா ஆர்ம்ஸ்னா புயங்கள், கைகளை எதை குறிக்குதுன்னா வெள்ளியை குறிக்கிறது. அப்போ அங்கே தரம் குறைஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள். அதுக்கப்புறம் வயிறை பார்க்குறாரு, வயிறும் தொடையும். ஸோ அது வந்து நம்ம பார்க்கும்போது வெண்கலம். ஸோ த கோல்ட், சில்வர் அண்ட் ப்ரோன்ஸ். அப்போ கோல்டு, சில்வர், பொன், வெள்ளி, அப்புறமா நம்ம பார்க்குறது வெண்கலம் எதை குறிக்குதுன்னா கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்குது. முதல் நம்ம பார்த்தோம் பாபிலோன் சாம்ராஜ்யம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் மீதியா பெர்ஷியா ராஜாக்கள், இவர்கள் எழும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் கிரீக் சாம்ராஜ்யம். ஏன்னா அது வல்லரசாக இருந்தது, எல்லா தேசத்துலையும் அதனுடைய கரங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது என்னென்னா 4வது சாம்ராஜ்யம் தான் அந்த இரும்பு. அதுதான் 33வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அதன் கால்கள் இரும்பும். ஸோ இரும்பை கொண்ட இந்த சாம்ராஜ்யம் தான் ரோமானிய சாம்ராஜ்யங்கள். ஸோ அதுக்கப்புறம் தட் ஸ்கிப்ஸ், அந்த ட்ரீம் ஸ்கிப் ஆகி, ஏன்னா கடைசி ராஜாவை தான் குறிக்குது. பாதத்தை காட்டும் போது அது கடைசி சாம்ராஜ்யத்தை குறிக்கிறார். அப்போ அந்த கடைசி சாம்ராஜ்யம் தான் த ஃபீட்னா என்னதுன்னா கால்கள். அந்த கால்களின் பாதங்கள் வந்து பாதி இரும்பாகவும் பாதி களிமண்ணாகவும் இருப்பதை அவர் பார்த்துருக்கிறார். அப்போ பாதி இரும்புன்னா அங்கே ரோமானிய சாம்ராஜ்யத்துக்குள்ள ஒரு பவர் அங்கே தெரியப்படுது. அந்த ரோமானிய சாம்ராஜ்யத்துக்குள்ள வல்லம் அங்கே தெரியப்படுது. அவனுடைய அந்த சாம்ராஜ்யத்தின் ஆளுகை அங்கே தென்படுது. அதுவும் இல்லாமல் அந்த பாதங்களில் பாதி என்ன இருக்குது, களிமண்ணும் இருக்குது. ஸோ அதுதான் அவர் என்ன சொல்கிறேன்னா ஃபைனல் பீஸ்ட். அதுதான் கடைசியாக டிவைடட் கிங்டம், பிரித்து ஆளுகை செய்யப்படுகிற ஒரு சாம்ராஜ்யம். ஸோ இந்த 8வது ராஜாவை தான் அது குறிக்குது, கடைசி ராஜாவை குறிக்குது. அப்போது இங்கே என்ன கடைசியாக நடக்கும்னு நம்ம அது லாஸ்ட்டில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோம்னா ரோமன் அண்ட் இட்ஸ் அலைஸ். ஸோ இதுதான் அயன், பிகாஸ் தே டு நாட் மிக்ஸ் வித் த கிளே. அதுதான் நம்ம பார்க்குறோம் இங்கே தானியேல் 41 பாதங்களும் கால் வீரர்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். ஹல்லேலூயா. சொன்னது போல் அந்த இரும்புக்குள்ளே கொஞ்சம் அதில் தென்படும். அதுவும் இல்லாமல் களிமண்ணும் இருக்குது. இது வந்து பிரிக்கப்பட்ட ஒரு ராஜ்யம். அதுதான் டிவைடட் கிங்டம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. டிவைடட் கிங்டம், தே வில் ரூல் வித் திஸ் பீஸ்ட். அதுவும் இல்லாமல் 42வது வசனம், கால் வீரல்களை பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிச்சலுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா அதில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா அந்த சாம்ராஜ்யத்தில் பார்ட்லி ஸ்ட்ராங் பார்ட்லி பிரிட்டில், அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. உரமும் நெரிச்சலும்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் வீக்காக இருக்கும். அது நீர் இரும்பை, இந்த 43வது வசனம், நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இப்போ பாருங்கள், இந்த ரோமானிய சாம்ராஜ்யம் ஆளுகை செய்யும் போது அந்த 10 சாம்ராஜ்யத்து கூட வந்து இணையும் போது அந்த 10 சாம்ராஜ்யத்துக்குள்ள கூட அலைஸாக வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க, மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தே டோன்ட் லிசன் டு ஒன் அனதர். ஸோ அந்த டைமில் வந்து தே வில் நாட் அடேர் டு ஒன் அனதர், தட் வி வில் சி. அதுதான் நம்ம வரப்போகிற நாட்கள் இந்த சாம்ராஜ்யத்தை பற்றி பார்ப்போம். எப்படின்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த 44வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது இங்கிலீஷில், and in the days of these kings the God of heaven will set up a kingdom that shall never be destroyed.
ஹல்லேலூயா. இந்த ராஜ்யங்கள் உடைக்கப்படாது. கடைசி நாட்களில் ஆண்டவர் எழுப்புவார். இந்த 44வது வசனம் நம்ம பார்க்கலாம். தானியேல் 2:44. அந்த 2:44 அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்பும் பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யத்தை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், அந்த ராஜ்யம் வந்து எழும்பி, அந்த கல் வந்து எழும்பி கடைசியில் இந்த ராஜ்யத்தெல்லாம் உடைத்தெறிந்து தேவனுடைய ராஜ்யம் வந்து கடைசி நாட்களில் எப்படி இருக்கும்? தேவனுடைய ராஜ்யம் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த ராஜ்யம் வந்து எழும்பி எல்லாத்தையும் சிதறடிக்க பண்ணி தேவனுடைய ஒரு ராஜ்யம் நிலைத்து நிற்கும்னு வேதவசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அது இல்லாமல் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு கல்லை வந்து ஆண்டவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு. பேதுருக்கிட்ட ஆண்டவர் மத்தேயு 16:18 இதுதான் சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ கல்லையும் பேதுருக்கிட்ட சபையை குறிக்கிறார். அப்போது அந்த கல் என்றால் தேவனுடைய சபை, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அரசாங்கம். அவருடைய ஆளுகை பெரிதாக ஒரு மலையைப் போல எழும்பி நிற்கும். யாராலையும் அசைக்க முடியவே முடியாது. தேவனுடைய ராஜ்யம் ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக நிற்கும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த சாம்ராஜ்யம் தேவனுடைய சாம்ராஜ்யம் எழும்பி எல்லாத்தையும் சொக்குநூறு ஆக்கி போடும். பட் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? நம்ம முதல்ல பார்த்தது வந்து உமன் ட்ரங்க் வித் பிளட், ஸ்திரீ வந்து ரத்தத்தை குடித்து. ரெண்டாவது நம்ம பார்த்தது என்னன்னா 8வது ராஜாவை குறித்து நம்ம 2வது பார்த்தோம். 3வது நம்ம பார்த்தது தானியேலுடைய சொப்னம். 4வது நம்ம பார்த்தோம் ரோமானிய சாம்ராஜ்யம். இப்போ 5வது நம்ம பார்க்குறோம் பாபிலோன் நகரம் கவிழ்க்கப்படுகிறது. இங்கே வெளிப்படுத்தல் 17:3 வனாந்திரத்தில் ஸ்திரீ அமர்ந்திருப்பது பசுமை இல்லாத ஒரு காலத்தை அறிகுறியாக காட்டுகிறது. வனாந்திரம் நம்ம தான் 17:3 ஃபஸ்ட்டு படித்ததில் நம்பர் 1 என்னென்னா நோ க்ரீனரி, நோ ப்ராலிஃபிக். ரெண்டாவது நம்பர் 2 என்னென்னா வீழ்ச்சியின் காலம். இந்த காலத்தில் பயங்கரமாக சரிவு உண்டாகும், கீழே விழும் இந்த ராஜ்யங்கள். 3வது நம்ம பார்த்தோம் அழுகையின் நேரம். ஸோ இந்த காலகட்டம் தான் இதை குறிக்கிறது வனாந்திரம். ஒரு ஸ்திரீ வந்து வனாந்திரத்தில் எடுத்துக்கொள்ள நம்ம வெளிப்படுத்தல் 12:6 நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒரு ஸ்திரீ வந்து வனாந்திரத்துக்கு போகிறா. அதுவும் இல்லாமல் அந்த வனாந்திரத்தில் 2 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு கழுகின் 2 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறாள். வெளிப்படுத்தல் 12:14 நம்ம படிக்கிறோம். அப்போது இந்த ஸ்திரீ வந்து இவள் வந்து சபையை குறிக்கிறது. நம்ம அங்கே பார்த்த ஸ்திரீ வந்து ரத்தத்தை கொடுத்திருக்கிறாள். பட் இந்த ஸ்திரீ வந்து சபையை குறிக்கிறது, ஆண்டோடைய பிள்ளைங்களை குறிக்கிறது, யூத ஜனங்களும் சபையை குறிக்கிறது. ஏன்னா இந்த சபை என்ன ஆகுதுன்னா அவங்க பாதுகாக்கப்படுகிறாங்க. வனாந்திர நேரத்தில் கூட, இப்போ இங்கே நம்ம வனாந்திரம்னு பார்க்குறோம், வனாந்திரத்தில் என்ன நடக்குது? இந்த கடைசியான இந்த பீஸ்டுக்குள்ள ஆட்சி எழும்புது, இந்த மிருகத்தின் ஆட்சி எழும்பும்போது சபை வந்து பாதுகாக்கப்படுகிறது கொஞ்ச காலம் வரைக்கும். அதே நேரத்தில் இந்த ஸ்திரீ வந்து உலகத்தில் இருக்கிற இந்த ஸ்திரீனா உலகத்தை ஆளுகை செய்கிற இந்த தேசத்தில் அநேக இரத்தங்கள் சிந்தப்படுகிறது. பாபிலோன்ஸ் ஃபால் டிட்டர்மைன் நம்ம அதை பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 18:2 அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. ஹல்லேலூயா. பாருங்கள், பலத்த சத்தம் போட்டு பாபிலோன் விழுந்தது 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 என்று ஒரு பெரிய சத்தம் பரலோகத்தில் உண்டாகுது. அப்போ உண்டாகும்போது, அந்த சத்தம் உண்டாகும்போது அது என்ன தெரிவிக்குதுன்னா, நமக்கு பாபிலோனின் வீழ்ச்சியும் அசுத்தத்தின் குடியிருப்புமாக இருக்கிற இந்த வசனத்தில் நம்ம தெரிகிறோம். அசுத்தத்தின் குடியிருப்பாக அமைந்து விடுகிறது. அசுத்த ஆவிகள் அங்கே காவல், பாபிலோன்
ஆவிகளுக்கு அது காவல் வீடாக மாறிவிடுகிறது. இதை பாதாளத்திலும் கூட நம்ம பார்க்க முடியும். இந்த பாபிலோன் நகரம் விழுறது, இந்த பாபிலோன் நகரம் வந்து அருவருப்பான மக்கள் வாழுகிற இடம், கடைசி காலத்தில் உள்ள மக்களை குறிக்கிறது. இந்த கடைசி காலத்தில் உள்ள மக்கள் ரொம்ப கெட்டவர்களாக இருப்பாங்க, கெட்ட மனிதர்களாக இருப்பாங்க. இங்கே பூமியில் மட்டும் அந்த பாபிலோன் தேசம் விழுந்து அவங்க வாதிக்கப்படுவார்கள் என்று நம்ம மட்டும் நினைக்க முடியாது. பட் அவங்க வந்து நரகத்திலையும் வாதிக்கப்படுவார்கள். ஸோ அவங்க இருக்கிற குடியிருப்பு வந்து பிசாசின் குடியிருப்பு. ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் தேவனை அறியாத ஜனங்கள், தேவனை விட்டு விலகி உலக பிரகாரமாக வாழ்கிறவங்க. இது வந்து சாத்தானுக்கு விற்கப்பட்டவங்க இவங்கெல்லாம். ஏன்னா அவன் முத்திரை போடும்போது இவங்கெல்லாம் வாங்குவாங்க. அதனால் அவங்க சாத்தானுக்கு அடி பண்ணிடுறதுக்கு அர்த்தமாக இது நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் ஆண்டவர் வந்து இந்த கடைசி காலத்தில் எழும்புகிற இந்த மக்களை ஆண்டவர் வாதிக்கிறார். அதுவும் இல்லாமல் இந்த நகரம் பாபிலோன் அண்ட் த வேர்ல்டு நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 18:3 அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பார்த்தீங்களா, பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகங்கள் அவளுடைய செல்வன் செருக்கின் மிகுதியால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். அப்போ எப்படின்னா, இந்த பீஸ்ட், இந்த கடைசி ராஜா என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து இதுக்கு அர்த்தம் என்னன்னா, தன்னுடைய மதுவை கொடுத்ததுன்னா அதுக்கு அர்த்தம் இது இல்லை. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, மர்ச்சன்டைஸ் பண்ணுவான், டயம் வச்சுருப்பான், மர்ச்சன்டைஸ் பண்ணுவான். அந்த மர்ச்சன்டைஸ் எப்படி இருக்கும்னா, இப்போது மர்ச்சன்டைஸ் பண்ணுறது பாவம் இல்லை, வர்த்தகம், இந்த ட்ரேட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை விற்று மர்ச்சன்ட் பண்ணுறது தப்பு இல்லை. பைபிளில் ஆதி காலத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏசப்பா சபையில் கண்டிக்கிறார். சபையில் வந்து இந்த மர்ச்சன்டைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அது தூக்கி வியாபார இடமாக ஆக்காதீங்கன்னு சொல்கிறார். வியாபாரம் பொருள் கொடுத்து வாங்குறது இதெல்லாம் உலகத்தில் வந்து ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். பட் இந்த வர்த்தகம், இந்த ட்ரேட் மூலமாக என்ன நடக்குன்னா, கடைசி காலத்தில் ஆண்டவர் ஏன் இந்த அந்தி கிறிஸ்துவ வாதிக்கிறார்னா, அவன் வந்து அவனுடைய முத்திரையை கொண்டு வருவான். அதன் நிமித்தம் இவங்க வந்து வாதிக்கப்படுவாங்க. அவனுடைய முத்திரையை வாங்கும்போது அது அவனுடைய கொள்கையின்படி, அவனுடைய லா படி வாழ்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு எல்லா விதமான சலுகைகள் அவன் கொடுப்பான். ஆனாலும் இவங்க முத்திரை வாங்குகிறவர்களும் அவனுடன் சேர்ந்து இணைந்து இந்த காரியத்தில் ஈடுபடுகிறவர்களும் அவனுக்கு விற்கப்பட்டதுக்கு சமமாக்கப்படுவார்கள். ஏன்னா அவன் வந்து கடைசி காலத்தில் சிப்பு போடும்போது அவனுடைய நாமம் அதில் பதியப்பட்டிருக்கும். அவனுடைய நாமத்தை அதில் பதியப்பட்டிருக்கும். அந்த நாமம் பதியப்பட்டிருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த மக்களை விலை கொடுத்து வாங்கின மாதிரி. ஸோ அந்த நாமம் பதியப்பட்டிருக்கும்போது அந்த சிப்பை வாங்கும்போது, இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, சிப்பை போட்டாலே அது டிஎன்ஏவே மாற்றிடுது. நமக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கும் அவங்களுடைய ஜென்ரேஷன் நம்மன்னு அந்த டிஎன்ஏ அதுதான் ஒரு சிம்பாலிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணும். பட் அதையே அவன் பிரேக் பண்ணுற அளவுக்கு அவனுடைய நாமத்தை உள்ளே கொண்டு வர்ற மாதிரி பண்ணுவான். ஸோ அது பண்ணும்போது அது இருந்தால் தான் நீங்கள் வந்து ட்ரேடே பண்ண முடியும், அது இருந்தால் தான் நீங்கள் வந்து மர்ச்சன்டைஸ் பண்ண முடியும், அது இருந்தால் தான் நீங்கள் விற்கவும் வாங்கவும் முடியும். அப்படி இந்த கடைசி இந்த பொல்லாத ராஜா பண்ணுவான். இவன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஆண்டவர் இந்த மக்களை எல்லாம் புறக்கணிப்பார். ஏன்னா இவங்க ராஜாவுக்கு விற்கப்படுறாங்க, ராஜாவின் நாமத்தை தரித்திருந்தபடியினால் ஆண்டவர் அவங்கள அங்கீகரிக்க மாட்டார்னு வேதம் தெளிவாக நமக்கு உரைக்கிறது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்பர் 1 that symbolizes that merchandises is a ruling nation with its alliance. அதான் இவங்கெல்லாம் சேர்ந்து, இந்த ராஜாவும் இந்த 10 அலையன்ஸும் சேர்ந்து தான் வர்த்தகம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு சரிவு ஏற்படுகிற ஒரு காலகட்டம். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், வர்த்தகம் இதை குறிக்கிறது. ஆளுகை செய்கிற தேசம் வர்த்தகத்தின் மூலமாக இணைந்திருப்பார்கள். ஸோ இது இல்லாமல் நம்ம என்ன பார்க்குறோம்னா, சபைக்கு இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறாரு. ஸோ இப்படி முத்திரை போடுவதற்கு முன்பதாகவும் முத்திரை போட ஆரம்பிக்கப்படும் போதும் இந்த தேவனுடைய சத்தம் உரைத்து கொண்டே இருக்கும். அப்போ கடவுளே மேலே இருந்து இறங்கி வந்து உங்களுக்கு வெளிப்படையாக, நான் தான் கடவுள், மனம் திரும்புங்க, நீ இப்படி பண்ணுன்னு அப்படி நேரம் வந்து உங்களுக்கு காட்சியளித்து சொல்ல மாட்டார். சிலருக்கு ட்ரீம்ஸ் மூலமாக தெரியாதவங்க கூட பார்க்க முடியும். பட் ரேராக, பட் எல்லார்ட்டையும் வந்து ஆண்டவர் நான் தான் கடவுள், நீ மனம் திரும்ப, நீ வந்து இந்த முத்திரை எடுத்த உடனே நீ வந்து நரகத்துக்கு தள்ளப்படுவேன்னு சொல்ல மாட்டார். அது ஆல்ரெடி ஆண்டவர் பைபிளில் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் பைபிளில் வாசிக்கும் போது அந்த வேதத்தை தெளிவாக எடுத்து நமக்கு சொல்லும் போது ஆண்டவர் நிச்சயமாக சபையை எச்சரிக்கிறார். ஸோ சபை என்ன எச்சரிக்கிறான்னா, நீ இந்த முத்திரையை வாங்காது அப்படின்னு ஆண்டவர் சபைக்கு எச்சரிப்பு முன்கூர்த்தே கொடுக்குறாரு. ஏன்னா அப்போ தான் சபை அதுலேருந்து விலகி வரும்போது அதை சுத்திகரித்து ஆண்டவர் எடுப்பார். இங்கே நம்ம பார்க்குறோம் வார்னிங் சைன் டு சர்ச்.
சர்ச். சபைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறார். வெளிப்படுத்தல் 18:4 நம்ம பார்க்குறோம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நெறிடும் வாதைகளின் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, தெளிவாக என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு பெரிய சத்தம் வானத்தில் உண்டாகுதுன்னா ஆண்டவர் சபையில் எச்சரிப்பு கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் ஊழியக்காரங்கள் மேலே அவருடைய ஆவியை ஊற்றி பேசுவார். அப்போ பேசும்போது சபைக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. நீங்கள் அதில் பங்கு பெறாதீங்க, அவங்க செய்கிற பாவத்தில் நீங்கள் பங்கு பெறாதீங்க, அதுலேருந்து விலகி வாங்கன்னு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்குறாரு. அவளை விட்டு விலகி வாருங்கள். ஸோ அந்த நகரத்தை விட்டு விலகி வாங்க. அந்த அந்த முத்திரை போட ஆரம்பித்த உடனே அதை விட்டு நீங்கள் தனியாகவே இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது இல்லாமல் நம்ம என்ன பார்க்கணும்னா, 5வது வசனத்தில் அவளுடைய பாவம் வானம் பரியந்தம் எட்டினது. பாருங்கள், இப்போ எதுக்கு இது நடக்குதுன்னா, அதுதான் 5வது வசனத்தில் அவளுடைய பாவம் வானம் பரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கொண்டான். என்ன ஒரு அநியாயம்? அக்கிரமம். நமக்கு தெரியும் எல்லா விதமான அநியாயம் அக்கிரமம் உலகத்தில் நடக்குது. ஆனால் இவளுடைய பாவம், இந்த நகரத்தில் உள்ள பாவம், இந்த ஆளுகை செய்கிற தேசத்தின் பாவம் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக எட்டினது. அவர் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்தது கொடுத்தது பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். ஹல்லேலூயா. இங்கே என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். இந்த ஒரு வேர்ஸில் பார்த்தா, the measure they used to you repay it. பட் சபை நம்ம ரீபே பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மளை சொல்கிறார், நேசிக்க சொல்கிறார், அன்பாக இருக்க சொல்கிறார், பிறரிடத்தில் அன்பு கூறுங்க. நம்ம ரீபே பண்ண முடியாது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம ப்ரேயர் பண்ண ஆண்டவருடைய இரத்த சாட்சிகள் எங்கெல்லாம் மறித்தாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவங்கக்கிட்ட நியாயம் விசாரிக்கிறார். அதான் சொல்கிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு ரெட்டிப்பாக கலந்து கொடுங்கன்னா அது ஆண்டவர் கொடுக்குற நியாயம் விசாரிப்பு, நம்ம கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்பர் 6 நம்ம பார்க்குறது ஜட்ஜ்மெண்ட். ஸோ பாபிலோன் தேசம் நியாயம் விசாரிப்பதற்காக அந்த 1 மணி நேரத்துக்கு தள்ளப்படுகிறது. இந்த பாபிலோன் தான் இந்த ஆளுகை செய்கிற இந்த தேசம் 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் இதுக்குள்ள ஆளுகை டைம் பீரியட் ஆஃப் டைம், சீசன் ஆஃப் டைம், we can say that the reigning power. ஸோ அவங்களுடைய ஆளுகை நேரம் 1 மணி நேரம் இதில் எழுதப்பட்டிருக்குது. அந்த 1 மணி நேரத்தில் தான் என்ன நடக்கும்? 1 மணி நேரத்தில் தான் நம்ம பார்த்தோம். போன தடவை நான் சொன்னது போல் 1 மணி நேரத்தில் இந்த தேசங்கள் கவிழ்க்கப்படும், வீழ்ச்சி அடையும். ஆண்டவர் இவங்களை படிப்படியாக நியாயம் விசாரிப்பார். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் பெரிய ஒரு மாற்றமே ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ஊழியர்கள் எழும்புவாங்க, இரத்த சாட்சியாக மறிப்பாங்க. நிறைய ஊழியர்கள் ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க, வல்லமைகள் பயங்கரமாக தென்படும். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார், பயங்கரமான வல்லமை, அதிகாரம். ஒரு காலகட்டத்தில் ஜெபம் பண்ணி காத்திருந்த காலமும் நம்ம பார்த்துருக்கோம். பதில் கிடைக்காத காலம், பதில் கிடைச்சாலும் நம்ம கேட்டதுக்கு மட்டும் பிளஸ்ஸிங்ஸ், அதுதான் நம்ம பார்த்தோம். ஆனால் வரப்போகிற காலத்தில் பிரம்மாண்டமான கிரியைகள் ஆண்டவர் பண்ணுவார். பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் இந்த காலகட்டத்தில் தோன்றும். ஏன்னா அந்திகிறிஸ்து எழும்புகிற இந்த ஆட்சியில் ஆண்டவர் அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக அவருடைய வல்லமை அவர் தெரியப்படுத்துவார். ஸோ இந்த நியாய தீர்ப்பு விசாரிக்கப்படும் போது இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ காரியங்கள் நடக்கும். அதுவும் இல்லாமல் இந்த அந்திகிறிஸ்து எழும்பும் போது அவனுக்கு 7 அந்த தேவனுடைய கோபாக்னி, 7 விதமான கோபாக்னிகள் இந்த காலகட்டத்தில் ஊற்றப்படும். ஸோ இந்த கடைசி காலமான மோசமான மனிதர்கள் வாழும் காலம் இது. வெளிப்படுத்தல் 18:10 அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரம், பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினி வந்தது என்பார்கள். அப்போ ஜட்ஜ்மெண்ட் இவளுக்கு வந்துடுச்சு, இந்த தேசத்துக்கு வந்துடுச்சு என்று அந்த ஆளுகை செய்கிற அந்த நகரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்வார். பலமான அந்த பட்டணத்தை பார்த்து சொல்வார், ஒரே நேரத்தில் உனக்கு 1 hour, உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் 1 hourல வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அழுவாங்க. யாரெல்லாம் இவங்க கூட இருந்து ஐக்கியம் கொண்ட அநேக தேசங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சீப்பேன் பிளான்டேஷனில் நிறைய தேசங்கள் பங்கு பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த ராஜா எழும்பி அதில் உட்காரும்போது தான் அதுக்குள்ளே இது தெரிய வரும் நமக்கு.
அது அவனுடைய அந்த அதிகாரம் நமக்கு தெரிய வரும். அவனுடைய நேரம் வரும்போது அவனை தூக்கி அங்கே உட்கார வச்சு ஆண்டவர் இவன் மூலமாக எந்தெந்த தேசம் இணைந்திருந்ததோ அந்த தேசமெல்லாம் துக்கித்து போவார்கள். வெளிப்படுத்தல் 18:24 சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவனிடத்தில் காணப்பட்டது என்றார். அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். அப்போ பாருங்க, இந்த தீர்க்கதரிசிகள் ரத்தம், இந்த ஊழியக்காரர்களுக்குள்ள ரத்தம், பரிசுத்தவான்களுடைய ரத்தம்லாம் சிந்தப்பட்டதின் நிமித்தம் ஆண்டவர் அவங்கள நியாயம் விசாரிக்கிறார். ஸோ அனைவரோட ரத்தமும் இங்கே தென்படுது. அதுதான் இந்த வெளிப்படுத்தல் 18:24 அந்த ரத்தம் காணப்பட்டதன் நிமித்தம் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறார். அதுவும் இல்லாமல் இப்போது 2 ஆளுகை எழும்பும். எப்படின்னா, இந்த பீஸ்ட் எழும்பும்போது நம்ம கடைசியாக நம்ம வெளிப்படுத்தல பார்க்கும்போது கடைசியாக இந்த மிருகம் எழும்பும்போது இந்த ஆட்சி முடியும் போது உலகம் முடிந்து போகும் என்று அர்த்தம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் ஆனால் இந்த கடைசி நாட்களில் பயங்கரமான வாதைகளெல்லாம் ஆண்டவர் பூமியில் ஊற்றுறாரு. ஏன்னா அதில் 2 ராஜ்யம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு ராஜ்யம் வந்து இந்த மிருகம் ஆட்சியாலும், இந்த மிருகம் கைப்படப்படும். அந்த மிருகத்தை ஆண்டவர் அடைத்து போடும்போது மிருகம் கூட ஆட்சி ஆண்ட வலு சர்ப்பத்தை விட்டுருவார். மிருகம் கூட ஆட்சி ஆண்ட மற்ற ஒரு கள்ள தீர்க்கதரிசி அங்கே நரகத்தில் உயிரோடு எடுத்து போடுவேன்னு ஆண்டவர் வேதவசனம் தெளிவாக சொல்லுது. அதுதான் நம்ம வெளிப்படுத்தல் நம்ம பார்க்குறோம். 2 ஆளுகையில் ஒரு ஆளுகை நம்ம பார்க்குறோம் மிருகம். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் மிருகமும் அதனுடைய கூட்டாளிகளும். அதுதான் அவன் யோவான் பார்க்குறாரு 10 கொம்புகள் என்று. இன்னொன்று நம்ம பார்க்குறோம் வலு சர்ப்பம். ஸோ வெளிப்படுத்தல் 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள், அவர்களே ஜெயிப்பார், அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அல்லேலூயா. நம்ம இங்கே பார்க்குறோம் வெளிப்படுத்தல ஆட்டுக்குட்டியானோட யுத்தம் பண்ணுவாங்க. இவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுக்குட்டியானோட யுத்தம் பண்ணுவாங்க, அவர்களை ஜெயிப்பார் ஆட்டுக்குட்டியானவர், அவரோட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். அல்லேலூயா. ஸோ here we see that they will make a war with lamb and lamb will make a war with them because he is a Lord of Lord and King of King. ஸோ அதனால தான் அவர் கூட உண்மையானவங்களும் ரைச்சஸும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்த யுத்தம் செய்வதற்கு. ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா, இந்த கடைசி காலத்தில் இப்போ நம்ம பார்த்த இந்த ஆர்மீஸ் ஆஃப் ஹெவன், ஸோ இவங்க வந்து ஆட்டுக்குட்டி கூட ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் ஆட்டுக்குட்டி தான் அப்போ ஜெயம் பெறுவார்னு தெளிவாக தெரியப்படுத்துறது. அப்போ வந்து இந்த பாபிலோன் நகரம் விழும். பாபிலோன் நகரம் விழும்போது இதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் போது தான் நம்ம பார்க்குறோம்